الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الليل فتهجد به نافلة لك صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாதத்துல 13 நோன்புகளை பூர்த்தியாக முடிச்சிட்டு 14வது நோன்பை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மீதமாக இருக்கக்கூடிய நோன்புகளை ஆஃபியத்தோட ஆரோக்கியத்தோட பேணுதலான முறையில அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. முழு உலகத்திலேயும் யாரெல்லாம் நோன்பாளிகளாக இருக்கிறாங்களோ அனைத்து நோன்பாளிகளுடைய நோன்பையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்வானாக. அந்த நோன்பாளிகளுக்கு பூர்த்தியான கூலி அல்லாஹு தாலா கொடுத்தருள்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாதம் பல அமல்கள் செய்யக்கூடிய ஒரு பயிற்சிக்குரிய மாதமாக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களுக்கு கண்ணால பாக்கியிலும் எவ்வளவு மனிதர்கள் துனியால ரமலானுடைய மாதத்துல பரலான அமல்கள் மட்டும் இல்லாம சுன்னத்தான எவ்வளவு வணக்கங்கள்ல கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். ஏன் சுன்னத்தான வணக்கங்கள்ல கூட அதிகமான மனிதர்கள் ஆசையோட ஆர்வத்தோட அமல்கள் செஞ்சு கொண்டு வராங்கண்டா எங்களுக்கு தெரியும். ரமலானுடைய மாதத்துல ஒரு பரதுடைய அமலுக்கு அல்லாஹு தஆலா 70 பரதுடைய கூலியை கொடுக்கிறான். ஒரு சுன்னத்தான அமலுக்கு பரதுடைய நன்மை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அதன் காரணமாக பரலுடைய அமல்கள்ல எப்படி கவனம் செலுத்துறாங்களோ, எப்படி ஆசை ஆர்வத்தோட செஞ்சு கொண்டு போறாங்களோ, அதே போல சுன்னத்தான அமல்கள், சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான வணக்கங்கள்ல அதிகமாக மக்கள் கவனம் செலுத்துறத கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த அடிப்படையில சுன்னத்தான வணக்கங்கள், சுன்னத்தான இபாதத்துக்கள், சுன்னத்தான தொழுகைகள் என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த உம்மத் மிக முக்கியமாக ரமலானுடைய மாதத்துல முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான தொழுகைதான் தஹஜ்ஜுடைய தொழுகை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மிஅராஜுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் கடமையாக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு தொழுகைதான் தஹஜ்ஜுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்குது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்துல் முஸம்மில்ல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான், யா அய்யுஹல் முஸம்மில், ஏ போர்வை போர்த்தி கொண்டிருக்கக்கூடியவர்களே, குமில் லைல இல்லா கலீலா, இரவு பகுதியில நின்று வணங்குங்க என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா எப்ப குர்ஆன்ல இறக்குறானோ உலமாக்கள் பதிவு செய்யறாங்க. இந்த ஆயத் எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கப்படுவதோ அந்த நேரத்துல இருந்து இரவு தொழுகையுடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உடம்ப அப்படியே வருத்தி கொண்டான். அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக 1 வருட காலங்கள் அவங்களுடைய உடம்ப சரியானமாய் வருத்தி கொண்டாங்க இரவு தொழுகையை ஹயாத்தாக்கக்கூடிய விஷயத்துல. அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அடுத்த ஆயத்தை இறக்குறான், நிஸ்பஹு அவ் யன்குஸ் மின்ஹு கலீலா. இரவு தொழுகையில எழும்பி அவங்க வருத்தி கொள்றத பார்த்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய அந்த தியாகம் தாங்க இயலாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இரவுல நீங்க எழும்புங்க, இரவுல பாதி நின்று வணங்குங்க, அப்படி இல்ல பாதியும் கஷ்டமா அதை விட குறைவாக நின்று வணங்குங்க என்ற ஆயத்தை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில பலவிதமான சுன்னத்துக்களை மிக முக்கியம் கொடுத்து செஞ்சு வந்திருக்கிறார். பல சுன்னத்துக்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு சுன்னத்து தான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்து வரைக்கும் பேணுதலாக உடாம செஞ்சு வந்த ஒரு தொழுகை என்றா, தொழுது வந்த தொழுகை என்றா தஹஜ்ஜுடைய தொழுகைய வாழ்க்கையில மிஸ் பண்ணினது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுக்குதான் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு சொல்லப்படும் சுன்னத்துல் முஅக்கதா, கட்டாயமாக்கப்பட்ட சுன்னத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலே முடாத மிக முக்கியமான சுன்னத். அப்படியான ஒரு தொழுகைதான் தஹஜ்ஜுடைய தொழுகை. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவு தொழுகைகளை பத்தி குர்ஆன்ல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல 40 இடத்துக்கு மேலால குர்ஆன்ல இரவு தொழுகையுடைய சிறப்பை பத்தி அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். 40 இடத்துக்கு மேலால. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எந்த அளவுக்கு ஒரு தஹஜ்ஜுடைய தொழுகை வாழ்க்கையில் ஒரு சஹாபிக்கு மிஸ் ஆகினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவறி போனா அந்த தவறி போன தஹஜ்ஜுடைய தொழுகையில மிகவும் கண்டிப்பான முறையில அந்த சஹாபாக்களுக்கு எடுத்து வச்சாங்க அந்த விடயங்களை. ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் ஒரு சஹாபிய காட்டி சொன்னாங்க, இந்த சஹாபிக்கு இன்றைய நாள் தஹஜ்ஜுடைய தொழுகை மிஸ் ஆகிட்டு தவறி போய்த்துட்டு யா ரசூலல்லாஹ். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பால ஷைத்தானு ஃபீ உதுனிஹி, அவருடைய காதுல ஷைத்தான் திருநீர் கழிக்கக்கூடிய அளவா தஹஜ்ஜுதும் தெரியாம தூங்குவான் ஒரு மனுஷன். ஷைத்தான் வந்து திருநீர் கழிக்கிறது கூட தெரியாமையா தஹஜ்ஜுதுல தூங்கி கொண்டிருப்பான் என்ற ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியுடைய விஷயத்துல பாவிச்சான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த காலத்துல சலஃபுகள் எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க. எங்களுக்கு முன்னால வாழ்ந்த உம்மத்துல எவ்வளவு மூத்த உலமாக்கள், சலஃபு சாலிஹீன்கள், நாதாக்கள், ஷேக்மார்கள், இவங்க எல்லாம் அல்லாஹுடைய உதவிய வாழ்க்கையில எடுத்தது வெறுமனே அவங்க செய்யக்கூடிய மத்த விஷயங்களை கொண்டு மட்டுமல்ல, விசேஷமாக தஹஜ்ஜுடைய இரவு தொழுகையின் மூலமாக அல்லாஹுடைய உதவிய வாழ்க்கையில் அதிகமா எடுத்தான். அது மாத்திரமல்ல, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜு, நேரடியா கண்டா. எந்த அளவுக்கு என்றா, கிதாபுகள் ஒரு சம்பவம் ஒன்று பதிவு செய்யறாங்க. ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டம் ரோம் நாட்டுக்கு போனா. அந்த ரோம் நாட்டில் ஒரு பேச்சு வார்த்தைக்காக வேண்டி போறாங்க. இந்த போன சந்தர்ப்பத்துல அந்த பேச்சு வார்த்தை முரண்பாடாக மாறுது. அந்த சந்தர்ப்பத்துல அந்த நாட்டு மக்களும் இந்த முஸ்லிம்களும் சண்டை பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த இடத்துல உருவாகுது. இவங்க பேச்சுவார்த்தைக்கு போனாங்க, ஆனா சண்டை பிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உருவாகுது. அவங்க சண்டை பிடிக்கிற நீயத்துல போகல. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல அந்த ரோம் நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் என்ன செஞ்சாங்கன்றா, முஸ்லிம்கள் ஒரு பெரிய ஒரு படம் வந்திருக்கிறாங்க, இவங்களோட சண்டை பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகிட்டு தான். ஆனாலும் இவங்க என்ன செய்யறாங்க, சண்டையை நாங்க தொடருவோமா இல்லையான்னு முடிவு செய்யறாங்க. கடைசியாக சண்டையை நாங்க தொடருவோம் என்பதாக முடிவு செஞ்சு அந்த ரோம் நாட்டு மக்கள் சீனா தேசத்துல, சைனா நாட்டில் ஈக்கக்கூடிய அந்த காலத்துல ஈந்த அந்த அரசாங்க தலைவருக்கு கடிதம் எழுதுறாங்க. எங்கட நாட்டுக்கு, ரோம் நாட்டுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, இந்த கூட்டத்தோட நாங்க சண்டை பிடிக்க போறோம், எங்களுக்கு உங்களோட சைனா நாட்டிலிருந்து பெரியோரு ஆர்மி பவர் எங்களுக்கு நீங்க அனுப்பி வைக்கணும், பெரியோரு படையை அனுப்பணும். ஏன், இவங்களோட நாங்க சண்டை பிடிச்ச எப்படியாவது வெத்திடணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நேரத்துல பொதுவாகவே ஒவ்வொரு நாடுகள்ல ஒரு வளமை உண்டு. எப்படி என்றா, ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்துட்டாங்கடா, சண்டைக்கோ வேற ஏதாவது விஷயத்துக்கோ வந்தேன்டா, அந்த வந்த நாட்டு மக்களுடைய பவர் என்ன, பலம் என்ன, பலஹீனம் என்ன என்று சொல்லி ஆராய்ச்சி செய்வாங்க. பொதுவா அந்த காலத்துல பழைய ஆட்களுடைய, பழைய அரசர்களுடைய வளமை இது. வந்த மக்கள் கிட்ட பலம் எது, பலஹீனம் எது, இதை தேடி பார்க்கிறது. இப்ப சொன்னாங்க, அந்த ரோம் நாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கிட்ட பலம் எது, பலஹீனம் எது, கொஞ்சம் தேடி பாருங்க. இப்ப பெரிய ஒரு கூட்டம் தேடி பாக்குறாங்க. தேடி பார்த்துட்டு அந்த சைனா கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதுறாங்க, அரசாங்க தலைவருக்கு எழுதுறாங்க, இவங்ககிட்ட நாங்க தேடி பார்த்த விதத்துல பெருசாக ஒன்றுமே இல்ல வாழ்க்கையில. இந்த முஸ்லிம்கள் கிட்ட ஆர்மி பவரும் இல்ல, அரசாங்க பவரும் இல்ல, இவங்களுக்கு ஆயுத பவரும் இல்ல, ஒன்றுமே இல்ல. இவங்ககிட்ட ஈக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் என்றா ரெண்டு விஷயத்த சொல்லும். ஒன்னாவது சொன்னாங்க, ருஹ்பானும் பில்லைலி வ ஃபுர்சானும் பின்னஹார். சொன்னாங்க, ஒன்னாவது ஈக்கக்கூடிய பவர் என்ன தெரியுமா, இவங்க செய்யற விசேஷமான ஒரு அமல் ஒன்று என்ன தெரியுமா, இவங்க பகலுடைய நேரங்கள்ல மக்களுக்கு மத்தியில அவங்களோட மார்க்கத்தை கொண்டு போய் எத்தி வைக்கிறாங்க, சொல்லி கொடுக்கறாங்க. மக்களுக்கு மத்தியில யாரெல்லாம் அன்புடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அவங்களோட மார்க்கத்தை சொல்றாங்க. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், யா அய்யுஹல் முத்தத்திர்,
போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எழும்பி மக்களுக்கு மத்தியில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க. குர்ஆன்ல முதல் ஆயத் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் அல்லாஹ் சொல்றான். இது ஒரு பக்கம். ரெண்டாவது இவங்க சொல்றாங்க வருஹபானும் பில்லைல், இவங்க இந்த முஸ்லிம்கள் கிட்ட ஒரு வளமை ஈக்குது, இரவுடைய பிற்பகுதியில் எழும்புறாங்க, இரவு நேரத்தில் எழும்புறாங்க, எழும்பி அவங்களோட ரப்போட பேசுறாங்க, அவங்களோட ரப்ப சுஜூது செய்யறாங்க, தொழுறாங்க. அதுதான் ரெண்டாவது சூறால் அல்லாஹ் சொல்றான் யா அய்யுஹல் முஸம்மில், போர்வ போர்த்தி கொண்டிருக்கிறவங்களே இரவு நேரத்தில் எழும்புங்க. இந்த ரெண்டு குர்ஆன் ஆயத்தும் அந்த சம்பவத்தோட மெச்சாது, அப்படியே பொருந்தது. இவன் இந்த ரெண்டு அமல் மட்டும்தான் இவங்க விசேஷமா செய்யறாங்க. நாங்க யோசிக்கிறத போல இவங்களுக்கு ஆமி பவரும் இல்ல, இவங்க அரசாங்க பவரும் இல்ல, ஆயுத பவரும் இல்ல. நாங்க இவங்களை பார்த்து பெருசா பயப்பட தேவையில்லை என்பதாக அந்த சைனா கவர்மெண்ட் அரசாங்க தலைவருக்கு கடிதம் எழுதுறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இத வாசிச்ச உடனே அந்த அரசாங்க அதிகாரி, அரசாங்க தலைவர் நடுங்கிட்டு சொன்னாங்க, பதில் கடிதம் எழுதினாங்க, உங்களோட நாட்டுக்கு நீங்க கேட்டதை போல அவங்களோட சண்டை பிடிக்கணுமா, நாங்க பெரிய ஒரு படையொன்னு நாங்க அனுப்பி வைக்கிறோம் உங்களோட நாட்டுக்கு ரோமுக்கு. எப்படி பெரிய படை தெரியுமா? அந்த படையில முதலாவது மனுஷன் உங்களோட நாட்டுல ரோம்ல ஈப்பாரு, கடைசி மனுஷன் எங்கட நாட்டுல ஈப்பாரு. எப்படி பட? முதலாவது மனுஷன் உங்களோட நாட்டுல ஈப்பாரு, கடைசி மனுஷன் எந்த நாட்டுல ஈப்பாரு சைனால. அவ்வளவு பெரிய படையொன்றை நாங்க உங்களுக்கு அனுப்புறோம். அவ்வளவு பெரிய படை அனுப்பினாலும் அந்த நாட்டுக்கு வந்திருக்க கூடிய சின்ன கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே முஸ்லிம்கள், இவங்களை உங்களால் ஒன்றும் செய்யலான்னு தெரியுது. ஏனென்றா அவங்களோட ரப்போட தொடர்பு வச்சிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். என்னைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்வோட தஹஜ்ஜுதுல எங்கட தொடர்பு எப்படி? ரமலானுடைய மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். பெரியோர் ஆயுதம், ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ஆயுதம் தஹஜ்ஜுத். எத்தனையோ பேருக்கு தஹஜ்ஜுடைய நேரம் வெறுக்கத்தக்க நேரம். நஊது பில்லாஹி மின்ஹா. சில மக்களுக்கு கோபம் போகுது அந்த நேரத்துல, தூக்கத்திலேருந்து எழுப்பாட்டினா அவருக்கு கோபம் போகுது, சூடாகுது. சொந்த மனைவி பேச பயப்படுறா, ஏன் இந்த மனுஷன் என்ன நிலைமையில ஈப்பாருன்னு தெரியா, இவர நேரத்தை எழுப்பாட்டி போட்டுட்டோமே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது கோவப்படக்கூடிய நேரம் கிடையாது. இது எங்கட ரப்போட கொஞ்சம் கூடிய நேரம், அல்லாஹ்வோட பேசுற நேரம் இது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, சொர்க்கவாதிகளை பத்தி அல்லாஹ் சொல்லி கொண்டு வாரான் குர்ஆன்ல. இந்த சொர்க்கவாதிகளை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு வந்து ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். சொர்க்கவாதிகள் என்ன யாரு தெரியுமா? தஹஜ்ஜுடைய நேரம் எழும்புவாங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரம் வந்தா செஞ்ச நன்மைகளுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிப்பாங்க. செஞ்ச பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் அல்ல, செஞ்ச நன்மைக்கு வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் செய்ய ஆரம்பிப்பாங்க. இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன. சொர்க்கவாதிகளுடைய தன்மைகள் அல்லாஹ் சொல்றான், பொறுமைசாலியா இருப்பாங்க, உண்மை பேசுறவங்களா இருப்பாங்க, அல்லாஹ்ட பாதையில செலவு செய்வாங்க. கடைசியாக அல்லாஹ் சொல்றான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். சஹர்ல இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க, சஹர்ல பாவ மன்னிப்பு தேடக்கூடியவங்களா இருப்பாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 13 நோன்பு வாழ்க்கையில முடிஞ்சு 13 நோன்பு 2024 வருடத்துல இங்கிலீஷ் கேலண்டரின் பிரகாரம் இந்த வருடத்துல 13 நோன்ப கழிச்சு முடிச்சிட்டோம். கொஞ்சம் உள்ளத்தால யோசிங்க, எத்தனை தஹஜ்ஜுத வாழ்க்கையில தொழுதிக்கிறோம் இந்த 13 நாள்ல. எத்தனை தடவை வாழ்க்கையில எத்தனை நாள் இஸ்திக்ஃபார் செய்தோம் தஹஜ்ஜுதுல. சஹர்ல எத்தனை பேர் இஸ்திக்ஃபார் செய்தோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம் லேசான நேரம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யன்ஸிலு ரப்புனா, ரப்பு அல்லாஹ் 7வது வானத்திலிருந்து முதல் வானத்துக்கு வந்து கேட்கிறான், தேவையுடைய மக்கள் யாராவது இருக்கிறீங்களா வாப்பா. சுபஹானல்லாஹ். இந்த தருணம் எப்படியான தருணம் கண்ணியமிக்கவர்கள். தூக்கத்தை தந்தவன் அல்லாஹ், தூக்கத்தில் இருந்து எழுப்பாட்டினவன் அல்லாஹ். எழுப்பாட்டி அந்த அல்லாவே கேட்கிறான், உனக்கு ஏதாவது தேவைக்குதா வாழ்க்கையில, ஏதாவது தேவைன்னா எனக்கிட்ட கேளு, நான் தாரன் உனக்கு. உனக்கு ஏதாவது எனக்கிட்ட பேசிக்குதா பேசு, நான் உனக்கு செஞ்சு தாரன். எத்தனை பணம் படைத்த மனிதர்களுக்கு இந்த சிஃபத்தீக்கும் வாழ்க்கையில், பணம் படைத்த மனிதர்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த சிஃபத்தீக்கும் வாழ்க்கையில. ஒரு தடவை வந்து கேட்பாங்களா,
உங்களுக்கு என்ன சரி வாழ்க்கையில தேவைக்குதா சொல்லுங்க, நான் செஞ்சு தாரேன். ஒரு தடவை கேட்பாங்க, 2 தடவை கேட்பாங்க, 3 தடவை கேட்பாங்க, 4வது தடவை கோபம், 5வது தடவை வெறுப்ப காட்டுவாங்க, 6வது தடவை எங்கட பேச்ச கணக்கெடுக்க மாட்டாங்க, ரோட்ல கண்டாலும் காணாதமாய் போவாங்க. ஏன்? மனிதர்கள் கிட்ட எங்களுக்கு தேவையை கேட்டா கோபம் போகும். ஆனா அல்லாஹ் கிட்ட கேட்டா ஒரு காலமும் கோபம் போறல்ல. அல்லாவே கேட்கிறான். கேட்கிறவங்க யாராவது ஈக்கிறீங்களா? நான் தாரன். யாராவது பாவ மன்னிப்பு தேடுறவங்க ஈக்கிறீங்களா? நான் கூட பாவத்தை மன்னிக்கிறேன். என்ன தேவைன்னாலும் எனக்கிட்ட கேளுங்க. உள்ளத்தால யோசிங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில எங்களுக்கு தேவைகள் இல்லையா? எங்களுக்கு வாழ்க்கையில தேவை இல்லையா? எவ்வளவு தேவைகள் வாழ்க்கையில இருக்குது. எங்களோட கூட பிறந்த சகோதரனா இருந்தாலும் வாய் திறந்து சொல்ல முடியாத கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளவு இருக்குது வாழ்க்கையில. எத்தனை பிரச்சனை உள்ளத்துல போட்டுக்கொண்டு வெளியில சிரிப்போட நடிக்கிறோம், சந்தோஷமா ஈக்கிரமாய் காட்டுறோம். ஆனா எவ்வளவு கவலை ஈக்குது, எவ்வளவு நோய் ஈக்குது, எவ்வளவு பிரச்சனை ஈக்குது, எவ்வளவு துன்பம் ஈக்குது, எவ்வளவு பாரம் ஈக்குது. இதெல்லாம் ரப்பு கிட்ட நாங்க சொல்லக்கூடிய ஆக தகுதியான ஒரு நேரம் தஹஜ்ஜுதுடைய நேரம். தஹஜ்ஜுதுல கேட்ட உடனே அல்லாஹ் தர மாட்டான். ஏனென்றா தஹஜ்ஜுதுல கேட்க போகல, நாங்க விளங்கி கொள்ளணும். கடைசியாக இந்த விடயத்தோட முடிச்சு கொள்வோம். கேட்கக்கூடிய நேரம் நாங்க ஒரு விடயத்தை நினைவு வச்சு கொள்ளணும். நாங்க கேட்கிறது எங்க எஜமான் இடத்துல. நாங்க கேட்ட உடனே அல்லாஹ் எங்களுக்கு தாரானேண்டா அவன் எங்கட அடிமையாக இருவான். அல்லாஹ் பாதுகாக்கும். கேட்ட உடனே அல்லாஹ் தாரல்ல. அதுதான் குர்ஆன் என்ன சொல்லுது? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு, ஈமான் கொண்டவர்கள் நீங்க உதவி தேடுங்க அல்லாஹ் கிட்ட. எதால தெரியுமா? நீங்க தொழுகையை கொண்டும், அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? பொறுமையை கொண்டுதான் தேடும். பொறுமைக்கணும் வாழ்க்கையில. தஹஜ்ஜுதுல அழுவுங்க, கேட்ட உடனே இறங்கிடாது. எவ்வளவு பாவத்துக்கு நாங்க எல்லாம் சொந்த காரணம் எங்களுக்கு தெரியுமா இல்லையா? வெளியில நல்ல மனிதர்களை போல வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் வாழ்க்கையில எவ்வளவு பாவம் ஈக்குது. அடுத்த மனிதர்களை பாவத்தாலே கை காட்டுறோம். ஆனா எங்கட வாழ்க்கையில எவ்வளவு பாவம் ஈக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அடுத்த மனிதர்களை அடையாளம் காட்டுறோம். ஆனா எங்கட வாழ்க்கையில எவ்வளவு பாவம் ஈக்குது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவோம். கபருடைய வாழ்க்கையை அடைகிறதுக்கு முன்னால் எங்கட பாவத்தை விட்டு சுத்தமாகுவோம். தஹஜ்ஜுதுடைய நேரம் விசேஷமா ரமலான்ல தஹஜ்ஜுத பயன்படுத்துவோம். அல்லாஹ் கிட்ட கேட்போம், தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வோம். என்னென்ன தேவைகள் இருக்குதோ வாழ்க்கையில, என்னென்ன ஹாஜாத்துகள் நீயத்துகள் இருக்குதோ அத்துணை விடயங்களையும் தஹஜ்ஜுதின் மூலமாக, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் தஹஜ்ஜுதின் மூலமாக கேட்டுக்கொள்ள முயற்சி செய்வோம். அதே போல தொழுகையாளிகளாக மாற முயற்சி செய்வோம். வெறுமனே சில மக்கள் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுறாங்க, 5 நேரம் தொழுகையில பேணுதல் கிடையாது. தஹஜ்ஜுத தொழுறாங்க, சஹர செய்யறாங்க, அதோட சில நேரங்கள்ல தூங்கிடுறாங்க. சுபஹுடைய தொழுகை இல்ல வாழ்க்கையில. எவ்வளவு பேர் 5 நேரம் தொழுகையில பேணுதல் இல்ல. தொழுகைய போல அல்லாஹ் கிட்ட உதவி எடுக்கக்கூடிய சிறந்த ஒரு சாதனம் கிடையாது. சிறந்த ஒரு சாதனம் கிடையாது. இத வாழ்க்கையில் அதிகமான மக்கள் விளங்கினாங்க. எவ்வளவு மூத்த மக்கள் விளங்கினாங்க. தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடினாங்க. எனவே வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திக்கக்கூடிய பெரிய ஒரு ஆயுதம் துஆ. அல்லாஹ் கிட்ட கேட்கக்கூடிய தொழுகை, அல்லாஹ்வோட தொடர்பாக கூடிய தொழுகை. விசேஷமாக ரமலானுடைய காலத்துல தஹஜ்ஜுடைய தொழுகையோட நாங்க தொடர்பாகுவோம். தஹஜ்ஜுதுல அல்லாஹ் கிட்ட கேட்போம், அல்லாஹ்விடத்துல கண்ணீர் சிந்துவோம். அல்லாஹ்வுடைய ரிதாவை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முயற்சி செய்து கொள்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை வாழ்க்கையில பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரை